இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த உலகத்தின் காரியங்களை நாம் நினைக்கும் போது, பார்க்கும் போது நாம் சந்தோஷமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தருக்குள் இருக்கும் போதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வசனத்தை பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கட்டளையாக எழுதினார் என்பதை பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 நாம் அறிந்து கொள்கிறோம். பவுல் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தது நிமித்தம் சிறைச்சாலையில் இருந்தபோது தன்னுடைய முதிர் வயதிலே இந்த நிருபத்தை எழுதினார். கர்த்தருக்குள் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் இருக்கும் போதுதான் நம்முடைய சிந்தையில், இருதயத்தில் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் இருப்பது நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம். எப்படி நாம் கர்த்தருக்குள் இருக்க முடியும் என்று இதே அதிகாரம் 6-7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் எதையாவது எதிர்மறையாக நினைக்கும் போது, வேத வசனங்களை, தேவனோடுள்ள நம்முடைய ஐக்கியத்தை மறந்துவிடும் போது கவலை தானாக நம்முடைய சிந்தையை நிரப்பி விடுகிறது. அந்த கவலையில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்மால் ஜெபிக்க முடியாது. ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க, கவலை வந்தவுடன் அதை விண்ணப்பமாக, ஜெபமாக தேவனிடம் தெரியப்படுத்துவோம். சிலவற்றை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் முழுவதுமாக நாம் தேவனிடம் தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புவோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் போது நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் இருக்கும்போது எப்போதும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல, நாம் கர்த்தருக்குள் இருப்பதால் வரும் சந்தோஷமாகும். ஆபகூக் தீர்க்கதரிசியும் கூட தன்னுடைய அனுபவத்தை ஆபகூக் 3 அதிகாரம் 17 கூறினதை நாம் வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதன் காரணத்தை அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். தாவீதும் கூட தன்னுடைய அனுபவத்தை 4 சங்கீதம் 7 இவ்வாறு கூறினார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் கவலைகள் எங்களை அழுத்துகிற போது நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளவும், நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.